தலத்தின் இறைவன் சோமநாத சுவாமி, தலத்தின் இறைவி சோமகலாம்பிகை. இக்கோயில் அப்பர், திருஞானசம்பந்தர் ஆகியோர் பாடல்களில் இடம்பெற்றுள்ள ஒரு வைப்புத்தலமாகும். 63 நாயன்மார்களில் இடம்பெறும் மங்கையர்க்கரசி நாயனாரும் அமர்நேதி நாயனாரும் வாழ்ந்த பதி இது. முன்னர் மிக பிரம்மாண்டமான கற்கோயிலாக இது திகழ்ந்தது என்பதற்குச் சான்றாக கோயில் நுழைவாயில் பிரகாரங்களும் மண்டபங்களும் காட்சியளிக்கின்றன. கிபி 830 பிற்கால சோழ பேரரசிற்கு வித்திட்டு வளர்த்த மாமன்னன் விஜயாலய சோழன் உருவாக்கிய தலைநகர்தான் இந்த பழையாறை மாநகரம். கட்டிட கலைநுட்பம், சிற்பக்கலை நுணுக்கம், ஓவியக்கலை வண்ணம் விஞ்சிய தெய்வத்தன்மையும் சிறப்புடன் அமையப்பெற்று ராஜகம்பீரத்துடன் நிமிர்ந்து நின்ற மாநகரமும் பழையாறை. இந்த கோயிலின் அமைப்பை ஒற்றியே தாராசுரம் கோயிலும் அமைந்திருக்கின்றது என்பதை இந்த 2 கோயில்களுக்கும் சென்றவர்கள் உணர முடியும். சிற்பங்களின் அழகு அவை சிதைந்த நிலையிலும் மனதை கொள்ளை கொள்வதாக அமைந்திருக்கின்றது. சோழ சாம்ராஜ்யத்தின் மறைந்த மாநகரம் இது. தமிழக பொற்காலத்தின் தலைமை மையமாக சில நூற்றாண்டுகள் தொடர்ந்த நகரமும் இது. இன்றும் நாம் அந்த பகுதிகளில் செல்லும் பொழுது ஒரு மாபெரும் வரலாற்று உணர்வுக்குள் செல்லலாம். சோழர்கள் பல்லவர்கட்கு அடங்கி சிற்றரசாக இருந்த காலத்தில் வாழ்ந்த இடம்தான் பழையாறை. பிற்கால சோழர் வரலாற்றில் இந்நகரம் 2வது தலைநகரமும் ஆயிற்று. இவ்வூருக்கு தெற்கே முடிகொண்ட சோழன் ஆறும் வடக்கில் திருமலைராயன் ஆறும் ஓடுகின்றன. முடிகொண்ட சோழன் ஆறு அந்த காலத்தில் பழையாறை, அதாவது பழைய ஆறு என வழங்கப்பட்டது. பழையாறை என்பது இன்றிருப்பது போல் ஒரு சாதாரண சிற்றூர் அல்ல. சோழர் ஆட்சியில் ஒரு மாபெரும் நகரம். இன்றிருக்கும் பல தனி ஊர்கள் சோழர் காலத்தில் பழையாறையின் பகுதிகள். சோழர்களின் அரண்மனை இருந்த இடம் இன்று சோழர் மாளிகை என்ற பெயரில் ஒரு தனி போராக உள்ளது. சோழப் படை வீரர்கள் பழையாறையின் நாற்புறத்திலும் காவற்படை போல் குடியிருந்தனர். அவை ஒவ்வொன்றும் தனி சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டன. ஆரிய படை வீடு, இது வடக்கே சென்று ஆரியரை வெற்றி கொண்டு வந்த வீரர்கள் வாழ்ந்த இடம். பம்பை படை வீடு, போருக்குச் செல்லும் முன் பம்பை என்ற வாத்தியம் இசைத்து வீர உணர்வை ஏற்படுத்துவோர் அவர்கள் வாழ்ந்த இடம். புதுப்படை வீடு, புதிதாக சேர்க்கப்பட்ட படைப்பிரிவு தங்கியிருந்த இடம். இறுதியாக மணப்படை வீடு. இந்நான்கு பகுதிகளும் இன்று தனித்தனி சிற்றூர்களாக விளங்குகின்றன. இன்றைய கும்பகோணம் சோழர் காலத்தில் சந்தையாக இருந்த ஒரு சிற்றூரே. வாணிபம் நடைபெறும் ஒரு பகுதியை நெல்லுக்கடை தெரு, நாணயம் அச்சடித்த இடம்தான் இன்றை கம்பட்ட விஸ்வநாதர் ஆலயம் உள்ள இடம். கிழக்கு நோக்கி அமைந்த இக்கோயில் ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்டு அவரது இயற்பெயரான அருண்மொழி தேவேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. குந்தவி தேவியார் தனது தம்பி ராஜராஜ சோழனை அன்புடன் பராமரித்து வளர்த்த இடமும் இந்த பழையாறை நகரம்தான்.
மங்கையர்க்கரசியார் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவரே. இங்கு ஆட்சி செய்த சோழ மன்னனுக்கு திருமகளாக உதித்தவர். இவருக்கு கோயிலின் ஒரு பகுதியில் சிலை வைக்கப்பட்டு நால்வருடன் வழிபாட்டில் இடம்பெறுகின்றார் மங்கையர்க்கரசி நாயனார்.